அந்த ஈகோ தான் பிரச்சனையே நமக்கு. கரெக்டாக சார் நான் சொல்கிறது? பிஸ்னஸ் மட்டும் தான் நினச்சிக்கிட்டே இருக்கோம். நம்மளை மாதிரி எல்லாருக்கும் அந்த எல்லா பிஸ்னஸ் மேலுக்கும் அந்த ஈகோ இருக்கும். நம்மளை மாதிரி பிஸ்னஸ் ஒருத்தரும் பண்ணுறதே இல்லை. ஏன் அப்புறம் மற்றவன் நல்லா இருக்கான்? யோசிச்சு பாருங்க. அந்த ஈகோ தான் பிரச்சனையே நமக்கு. கரெக்டாக சார் நான் சொல்கிறது? நான் தான் பெஸ்ட்டாக பண்ணுறேன், நான் தான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சா நம்ம ஜெயிச்சிடலாம். நான் தான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு நினச்சா நம்ம தோற்றுருவோம். எந்த இடத்துல நமக்கான ஸ்டெப்பு மேலே போகுது, எந்த இடத்துல நமக்கான ஸ்டெப் கீழே இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். ஏன்னா எல்லாருமே வெளில போகிற இடத்துலலாம் சொல்லுவாங்க எல்லாருமே, ஏங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க, ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ஒரு சின்ன புள்ளி தான். நம்மளை விட கரகண்டவங்களாம் அத்தனை பேர் இருக்காங்க. என்னைக்குமே கற்றல்லையே இருக்கிறவங்க, லேர்னிங்லேயே இருக்கிறவங்க தோத்ததா வரலாறே கிடையாதுங்க. பிசினஸ்ல நீங்க முதல்ல உடைக்க வேண்டியது என்னன்னு சொல்றேன், ஈகோ உடைச்சிங்கன்னா நீங்க நல்ல பிசினஸ் மேன். எங்க ஈகோ தெரியுமா காமிப்போம்? நம்ம ஒர்க்கர்ஸ்ட தான் அதிகமாக காமிப்போம். ஆனா யார்கிட்ட காமிக்க கூடாது. ஒர்க்கர்ஸ்ட காமிச்சா அவன் யார்கிட்ட காமிப்பான்? நம்ம தலையில நாமளே. அவ்வளவுதான். இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸை உடனடியாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ டக்குன்னு ரிச்னஸ் கிரியேட்டர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.